அனைத்து ஆசிரியர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை வந்து ஒரு அரசாணை வெளியிட்டிருக்காங்க பாருங்க. அந்த அரசாணைய நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சுருக்கம்: பள்ளிக்கல்வி உதவிபெறும் பள்ளிகள் தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் ஒழுங்குபடுத்தும் விதிகள் 2023 நடைமுறைப்படுத்தப்பட்ட 13/1/2023க்கு முன்னர் அரசு உதவிபெறும் சிறுபான்மை பள்ளிகளில் தமிழ்நாடு ஆசிரியர் தகுதித் தேர்வில் தேர்ச்சி பெறாமல் அனுமதிக்கப்பட்ட நிரப்பத்தகுந்த காலிப்பணியிடங்களில் பள்ளி நிர்வாகங்களால் நியமிக்கப்பட்டு பணிபுரிந்து வரும் ஆசிரியர்களுக்கு தொடர்புடைய அதிகாரமற்ற அலுவலரால் நியமன ஏற்பளிப்பு வழங்க ஒப்புதல் அளித்தல் ஆணை வழங்கப்படுகிறது. அதாவது சிறுபான்மை பள்ளிகள்ல கிறிஸ்டின் மைனாரிட்டி, முஸ்லீம் மைனாரிட்டி இருப்பாங்கல்ல, அந்த ஸ்கூல்ல வந்து தகுதித் தேர்வு பாஸ் பண்ணாம வேலை பார்த்துட்டு இருக்கவங்கள 2023க்கு முன்னாடி பணியாற்றிக் கொண்டிருக்கிறவங்க ஒப்புதல் அளிக்கலாம்னு சொல்லி குடுத்துருக்காங்க பாருங்க. அரசாணை எண் 300 நாள் 24/2/2025. குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமைச் சட்டம் 2009 நடைமுறைக்கு வந்த பின்னர், அச்சட்டத்தின் பிரிவு 2023(1) படி பள்ளிகளில் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை ஆசிரியர்களை நியமிப்பதற்கு ஆசிரியர் தகுதித் தேர்வில் தேர்ச்சி குழுமத்தின் 11/2/2014 அறிவிக்கையினைத் தொடர்ந்து, தமிழ்நாட்டில் ஆசிரியர் தகுதித் தேர்வு நடத்துவது சார்ந்த மேலே ஒன்றாக அரசாணைப்படி பிறவற்றுள் ஆசிரியர் தேர்வு நடத்துவதற்கு முகாமையாக ஆசிரியர் தேர்வாயத்தை நியமித்தும், இடைநிலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடத்திற்கான கல்வித்தொழில் ஆசிரியர் தகுதித் தேர்வில் தேர்ச்சி பெறுவதையும் கட்டாயமாக்க அரசு ஆணையிடப்பட்டது. இச்சூழ்நிலையில் உச்சநீதிமன்றத்தினால் வழக்கில் உச்சநீதிமன்ற சிறுபான்மை பள்ளிகளைப் பொறுத்தவரையில் குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமைச் சட்டம் 2009 பொருந்தாது என தீர்ப்பளித்துள்ளது. எனவே அச்சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஆசிரியர் தகுதித் தேர்வும் சிறுபான்மை பள்ளிகளில் ஆசிரியர் நியமனத்திற்கு தேவையில்லை என்ற நிலை உருவானது. இந்நிலையில் சிறுபான்மையினர் நடத்தும் அரசு உதவிபெறும் பள்ளிகளில் ஆசிரியர் தேர்வில் தேர்ச்சி பெறாத நூற்றுக்கணக்கான ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டு பள்ளிக்கல்வித்துறையின் ஒப்புதல் கோரப்பட்டது. மேலும் பல்வேறு உயர்நீதிமன்ற தீர்ப்புகளிலும் ஆசிரியர் தேர்வு சிறுபான்மையினர் பள்ளிகளுக்கு பொருந்தாது எனவும், சிறுபான்மை பள்ளிகளில் நியமனம் செய்யப்பட்ட ஆசிரியர்களுக்கு டெட் தேர்வினை வலியுறுத்தாமல் நியமன ஒப்புதல் வழங்கும்படி தீர்ப்புகள் பெறப்பட்டன. மேலே இரண்டாவதாக படிக்கப்பட்ட மாண்புமிகு சென்னை வழக்கு உள்ளிட்ட வழக்குகளில் அரசாணை எண் 181 பள்ளிக்கல்வி நாள் 15/1/2011 ஆனது சிறுபான்மை பள்ளிகளுக்கு பொருந்தாது என தீர்ப்பு வழங்கப்பட்டது. மாறாக மேலே நான்காவதாக படிக்கப்பட்ட மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை வழக்கின் தீர்ப்புரை மற்றும் அறிவிக்கையின்படி சிறுபான்மையற்ற அனைத்து கல்வி நிறுவனங்களும் ஆசிரியர் பெற ஆசிரியர் தகுதியில் தேர்ச்சி பெறுவதை கல்வித் தகுதியை வரையறுப்பதற்கு அரசின் தடை ஏதுமில்லை என அறியப்பட்டது. இதனால் சிறுபான்மை அல்லாத பள்ளிகளில் ஆசிரியர் தகுதி தேர்ச்சி வேண்டும். மாறாக சிறுபான்மையில் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற தேவையில்லை என்ற நிலையில் தமிழக பள்ளிகளில் ஒரு பிரிவு ஆசிரியர்கள் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி எனும், மற்றொரு பிரிவு ஆசிரியர்கள் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி இல்லாமல் பணிபுரியும் சூழ்நிலை ஏற்பட்டது. இச்சூழ்நிலையில் பள்ளிக்கல்வித்துறையினரால் சிறுபான்மை பள்ளிகளின் ஆசிரியர் நியமனத்திற்கு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி வலியுறுத்த வேண்டிய கோரிக்கையுடன் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் தீர்ப்பினை எதிர்த்து சிறப்பு விடுப்பு மனு பள்ளிக்கல்வி மற்றும் பலர் வெசஸ் அன்னி பாக்யா ராணி உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்டது. மேற்குறிப்பிட்ட எஸ்.எல்.பி. வழக்குடன் அதே தேர்வு கொண்ட பிற வழக்குகளும் இணைக்கப்பட்டு தொகுப்பு வழக்காக உச்சநீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வந்தது. மேலும் தனியார் பள்ளிகள் ஒழுங்குபடுத்தும் சட்டம் 2019 மற்றும் தொடர்புடைய விதிகள் 2023 ஆனது 13/1/2023 நடைமுறைப்பட்டது. இவ்விதிகளில் பிற்சேர்க்கை 4A விதி 28(4)B தனியார் பள்ளியில் ஆசிரியர் நியமனம் பெறுவதற்கான குறைந்தபட்ச தகுதி வரையறுக்கப்பட்டுள்ளன. இவ்விதிகளின்படி பட்டதாரி ஆசிரியர், இடைநிலை ஆசிரியர், நேர்முக வரையுள்ள ஏனைய கல்வித்தொழில் ஆசிரியர் தகுதித் தேர்வு தேர்ச்சி பெற்றிருப்பதும் அவசியமாகும் என வரையறுக்கப்பட்டுள்ளது. இச்சூழ்நிலையில் புதிய விதி நடைமுறைக்கு வந்த நாளான 13/1/2023 முன்பு சிறுபான்மை கல்வி நிறுவனங்களில் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சிக்கு விலக்களிக்கக் கோரி சிறுபான்மை பள்ளிகளின் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. இக்கோரிக்கை மற்றும் மேற்காண் உச்சநீதிமன்ற வழக்குகள் ஆகியன குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டு பள்ளிக்கல்வித்துறையினரால் உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்டுள்ள தேர்வு தொடர்பான சிறப்பு விடுப்பு மனுக்களை திரும்பப் பெறலாம் என முடிவு செய்யப்பட்டு அனுமதி வழங்கப்பட்டு வழக்குகள் திரும்பப் பெறப்பட்டதைத் தொடர்ந்து மேலே 7வதாக படிக்கப்பட்ட உச்சநீதிமன்ற ஆணையில் தள்ளுபடி செய்யப்பட்டன. இச்சூழ்நிலையில் மேற்குறிப்பிட்ட எஸ்.எல்.பி. 1387/2015 மற்றும் தொடர்புடைய வழக்குகள் மாண்புமிகு உச்சநீதிமன்றம் மேலே 8வதாக படிக்கப்பட்ட 1/9/2025 தேதியிட்ட தீர்ப்பாணையில் பிறவற்றுள் குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமைச் சட்டம் 2009 சிறுபான்மை கல்வி நிறுவனங்களுக்கு பொருந்துமா என்பதை குறித்து உச்சநீதிமன்ற அமர்வின் லார்ஜர் பெஞ்ச் பரிசீலனைக்கும், அவ்வாறு பரிசீலித்து முடிவெடுக்கும் வரை சிறுபான்மை கல்வி நிறுவனங்களைத் தவிர்த்து மற்ற கல்வி நிறுவனங்களுக்கு மட்டும் குழந்தைகள் இலவச கட்டாய கல்வி உரிமைச் சட்டம் பொருந்தும் என்று தீர்ப்பு வழங்கியது. மேற்கண்ட நிலையில் மேலே 9வதாக படிக்கப்பட்ட சட்ட திருத்தத்தில் சட்டக் கருத்தில் சிறுபான்மை கல்வி நிறுவனங்களில் ஆசிரியர் தகுதி தேர்ச்சி பெறுவது குறித்து உச்சநீதிமன்ற அமர்வின் முடிவுக்குட்பட்டு அரசு பெறும் சிறுபான்மை கல்வி நிறுவனங்களில் ஆசிரியர் தகுதித் தேர்வில் தேர்ச்சி பெறாத
13/1/2023க்கு முன்னர் நியமனம் செய்யப்பட்ட ஆசிரியர் நியமனத்தினை பணிவர்மனை செய்யலாம் என்ற மாநில அரசு தலைமை கொஞ்சம் தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து மேலே 10ஆவதாக படிக்கப்பட்ட தொடக்கக் கல்வி இயக்குநரின் கடிதத்தில் தொடக்கக் கல்வி இயக்கத்தில் செயல்படும் அரசு நிதி பெறும் சிறுபான்மை தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் ஒழுங்குபடுத்தும் விதிகள் 2023 நடைமுறைக்கு வந்த நாளான 13/1/2023 முன்னர் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறாத காரணத்தால் நிலுவையில் உள்ள 154 நியமனங்களை ஏற்படுத்த ஆணை வழங்க தொடக்கக்கல்வி இயக்குனர் கோரியுள்ளார். மொத்தம் 154 ஆசிரியர் இருக்காங்க. அதாவது ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பெறாம சிறுபான்மை பள்ளிகளில் பணிபுரியவங்க அவங்களுக்கு பணிக்கு ஒப்புதல் அளிக்க சொல்லிட்டாங்க. மேலே 11ஆம் படிக்கப்பட்ட பள்ளிக்கல்வி இயக்குநரின் கடிதத்தில் தமிழ்நாடு தனியார் பள்ளி ஒழுங்குபடுத்தும் விதிகள் 2023 ஆளப்பட்ட 13/1/2023க்கு முன்னர் சிறுபான்மை பள்ளியில் ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பெறாமல் பள்ளிக்கல்வி இயக்க கட்டுப்பாட்டில் 316 பட்டதாரி ஆசிரியர்களும் மற்றும் தொடக்கக் கல்வி இயக்க கட்டுப்பாட்டில் 350 ஆசிரியர்களும் மொத்தமாக 407 ஆசிரியர் பணிந்தனர் என்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்பை ஒட்டி இவர்களுக்கு நியமனம் ஏற்பளிக்கும் வகையில் தொடர்புடைய ஆசிரியர்கள் கல்வித் தகுதி உள்ளிட்ட உத்தரவுகளின் உண்மையை தன்மை உறுதி செய்த பின்னரே பள்ளி நிர்வாகத்தால் நிரப்பந்த காலப்பட நியமிக்கப்பட்ட ஆசிரியர்கள் நியமனங்களுக்கு ஒப்புதல் அளிக்க பரிசீலிக்கலாம் என்றும் இப்பொருள் சார்ந்து உரிய ஆணையம் பள்ளிக்கல்வி இயக்குனர் கோரியுள்ளார். மேற்கண்ட நிலையில் அதாவது பட்டதாரி ஆசிரியர் 470 இடைநிலை ஆசிரியர் மொத்தம் 470 அதாவது பட்டதாரி ஆசிரியர் 316 154 இடைநிலை ஆசிரியர்கள் மொத்தம் 470 போஸ்ட்டுக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்க. இவங்க 2023க்கு முன்னாடி நியமனம் பெற்றிருக்கிறதுனால உங்களுக்கு தகுதி தேர்வு தேவையில்லை என இந்த அரசாணை குறிப்பிடப்பட்டுள்ளது. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. நன்றி, வணக்கம்.